அல் குர்ஆன் பேசும் விஞ்ஞானம் என்ற தலைப்பின் கீழ் இன்று புவியின் அமைப்பும் புவி சுழற்சியும் பற்றி பார்ப்போம். கிரேக்க நாட்டைச் சேர்ந்த வானியலாளரான தெலஸ் கிறிஸ்துவுக்கு முன் 7ஆம் நூற்றாண்டில் புவியானது தட்டையானது என்றும் புவியை சூழவே சூரியன் மற்றும் சந்திரன் சுற்றி வருவதாகவும் விளக்கினார். இருந்தபோதும் கிறிஸ்துவுக்கு முன் 6ஆம் நூற்றாண்டில் கிரேக்க தத்துவஞானியும் கணிதவியலாளருமான பைதகரஸ் புவி கோள வடிவமானது என்னும் எண்ணக்கருத்தை வெளியிட்டார். இப்படி பல அறிஞர்கள் பல கருத்துக்களை புவி சம்பந்தமாக வெளியிட்டனர். மேலும் அவன் வானங்களையும் பூமியையும் உண்மையை கொண்டு படைத்திருக்கிறான். அவனே பகலின் மீது இரவை சுற்றுகிறான், இன்னும் இரவின் மீது பகலை சுற்றுகிறான். சூரியனையும் சந்திரனையும் ஆதிக்கத்திற்குள் வசப்படுத்தினான். இவை ஒவ்வொன்றும் குறிப்பிட்ட தவணை பிரகாரம் நடக்கின்றது. அல் குர்ஆன் 39வது அத்தியாயம் 5வது வசனம், 31வது அத்தியாயம் 29வது வசனம் ஆகிய இரு வசனங்களிலும் இரவு பகல்கள் மாறி மாறி தோன்றுவதாக இருக்க வேண்டுமாயின் பூமியின் அமைப்பு தட்டையாக இருப்பின் நிச்சயம் வாய்ப்பில்லாமல் ஆகிவிடும் என்பதை அழகான முறையில் தெளிவுபடுத்தி காட்டுகின்றது. மேலும் நிச்சயமாக பூமியானது கோள வடிவாக இருப்பதுடன் அது தன்னைத்தானே தன்னச்சில் சுழல்வதாகவும் இருத்தல் அவசியமாகும். இவ்வாறு இருப்பின் மாத்திரமே இரவு பகல் தொடர்ந்து மாறி மாறி உண்டாகவும் பூமியில் வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறான நேர வித்தியாசங்கள் உண்டாகிவிடவும் சாத்தியமானதாக அமையும். மேலும் இறைவன் தன் திருக்குர்ஆனில் உதிக்கும் பல திசைகளுக்கு அதிபதியும் பரிபாலகனும் அவனே. அல் குர்ஆன் 55வது அத்தியாயம் 17வது வசனம், 70வது அத்தியாயம் 40வது வசனத்தில் குறிப்பிடுகின்றான். இங்கு உதிக்கும் பல திசைகள் என்னும் கருத்து பயன்படுத்தப்பட்டதன் காரணம்தான் என்னவென்று சற்று ஆராய்ச்சி செய்ய முற்படுகையில் இதில் பல கருத்துகள் புதைந்துள்ளதை. தட்டையாக பூமி இருக்கும் பட்சத்தில் ஒரு குறித்த புள்ளியில் மாத்திரமே சூரியன் உதயமாகவும் மறையவும் சந்தர்ப்பம் உண்டு. ஆனால் பூமியானது கோள வடிவாக இருப்பின் உதிக்கும் திசைகள் மாறுபட சாத்தியமாகும். இதனை பல்வேறு திசைகள் என அல் குர்ஆன் கூறியிருக்க முடியும். இன்னும் இறைவன் குறிப்பிடுகையில், இன்னும் பூமியை நாம் அதனை விரித்தோம், இவ்வாறு விரிப்பவர்களில் நாமே மேம்பாடுடையோம். அல் குர்ஆன் 13வது அத்தியாயம் 3வது வசனங்கள். இந்த அல் குர்ஆனிய வசனம் பூமியின் கோள வடிவ அமைப்பிற்கு தஹாஹா என்ற அரபு சொல்லை கையாளுகின்றது. இந்த அரபு சொல்லின் பதமானது தீக்கோழி முட்டை என்பதாகும். பொதுவாக தீக்கோழி முட்டையின் அமைப்பினை நாம் அறிந்திருப்போம். அம்முட்டை சாதாரண முட்டையினை விட பெரியதாக இருப்பதுடன் நீள்கோள வடிவமாகவும் அமையும். அது மட்டுமன்றி முட்டையின் மேற்பரப்பில் வளைவின் குறைவானதாகவே அமைந்து காணப்படும். அந்த வகையில் குர்ஆன் கூறும் பூமியின் புற அமைப்பு கச்சிதமாகவே இங்கு ஒழுகுகின்றது. இறைவன் தன் திருக்குர்ஆனின் மேலும் ஒரு வசனத்தில் இவ்வாறு குறிப்பிடுகின்றான். இன்னும் பழைய பேரித்த உலர்ந்த வளைந்த மட்டையை போலாகும் வரையில் சந்திரனுக்கு நாம் பல தங்குமிடங்களை ஏற்படுத்தி இருக்கின்றோம். அல் குர்ஆன் 36வது அத்தியாயம் 39வது வசனம். மேற்படி அல் குர்ஆனிய வசனத்தின் அடிப்படையில் சந்திரன் ஆனது பல்வேறு நிலைகளில் தோன்ற வேண்டுமாயின் பூமியானது கோள வடிவமாக மாத்திரமே காணப்பட்டிருக்க வேண்டும். சந்திரனுடைய இந்த நிலைகளை விவரிக்கும் அமைப்பை அனலேமா என்று அழைப்போம். அனலேமா நிலைப்பாடுகளை அவதானிக்கும் போது அது ஒரு உலர்ந்த பேரீச்சை மட்டைக்கு ஒப்பாக அமையும். எனவே அல் குர்ஆன் அழகான முறையில் அதற்கான உதாரணத்தை கொடுத்துள்ளது. இவ்வாறு பூமியினை சுற்றி சந்திரன் வலம் வருகின்றது. இந்நிலையில் நாம் ஒரு குறித்த இடத்தில் நிலையாக இருக்கும் நிலைமையினை கருதுவோம். பூமியானது சந்திரனின் குறித்த பாகத்தை மறைக்கும். இதனால் சந்திரனில் குறித்த ஓர் பாகத்தை அவதானிக்கலாம். பின்னர் ஒவ்வொரு நாளும் சந்திரன் முன்னேறி பூமியினை சுற்றி வரும்போது ஓர் நிலையில் எமக்கு நேரெதிரே தென்படும். அந்நிலையினை பௌர்ணமி என்போம். இதற்கு மாறாக எதிர்த்திசைக்கு சந்திரன் இடம்பெயரும் போது அதனை நாம் அமாவாசை என்போம். சந்திரனின் இந்த ஒவ்வொரு நிலைப்பாட்டிற்கும் நிச்சயமாக புவியானது கோள வடிவமாக இருப்பது மாத்திரமே சாத்தியமாகும்.
இவ்வாறு அல்லாஹ் தன் திருமறையில் புவியின் அமைப்பு மற்றும் புவி சுழற்சி பற்றி மிகவும் அழகான உதாரணங்களுடன் கூறியிருப்பது எம்மை ஆச்சரியத்திற்குள்ளாக்குகின்றது. இவ்வாறு அல் குர்ஆனில் கூறப்படுகின்ற விஞ்ஞான தகவல்களை அறிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்து கொள்ளவும்.